Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் தடியாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணோம்னா நம்ம கிளற இது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போவே உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் கிளறி விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் போதும்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், கர்ட் ரைஸ் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.